Hello guys, so welcome to the next video of Trade Destroyer Tamil. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா I'm gonna not share a strategy or a concept here. நான் வந்து ஒரு உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீ தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் டைட்டில் பைனரி ட்ரேடிங் ஃபாதர் ஆஃப் ஸ்கேம்ஸ் பைனரி ட்ரேடிங் சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எதுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் அண்டு பைனரி ட்ரேடிங்னாலே ஸ்கேமா, இதில் என்ன நடக்குது உள்ள அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு விஷயத்தினால பார்த்திங்கன்னா தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டியை பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் பைனரி. இந்த பைனரி அப்படின்னா என்னென்னா ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரேடிங். இங்கே வந்து வின் ஆர் லாஸ் தான். ட்ரேடிங்னாலே ஒன்று வின் ஆர் லாஸ் ஆர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஸோ இந்த பைனரி ட்ரேடிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம ட்ரேட் பண்ணுறது. அதிலேருந்து தனியாக எடுத்துகிட்டு வந்த பார்த்து தான் இந்த பைனரி ட்ரேடிங். அது அஃபிஷியலாக கிடையாது, நிறைய ப்ரோக்கர்ஸாக கொண்டு வந்தாங்க இந்த பைனரி ட்ரேடிங்கை. ஸோ அந்த ஃப்ளோவில் தான் பைனரி ட்ரேடிங்கும் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா M1 M5 அப்படின்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிட் 1, மினிட் 5, மினிட் 15, மினிட் 30, R1, R4, டே 1, வீக் 1, மந்த்து, இந்த மாதிரி சார்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் ரியல் ட்ரேடிங் சார்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டு, ஒவ்வொரு கரன்சிஸோட. இது வந்து கோல்டோட மந்த்லி சார்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சார்ட் இருக்கும். இதிலேருந்து இதுதான் மேஜர் சார்ட்லேருந்து நமக்கு வந்து செப்பரேட் பண்ணி கொண்டு வந்தது தான் அந்த மினிட் 1ல் நம்ம ட்ரேட் பண்ணுறது, 1 மினிட் எக்ஸ்பைரி வச்சு. அண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் லிங்க் இருக்குது. ஆனால் 1 மினிட் நடக்கிற மூவ் தான் நம்மளை ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்மளை மூவ்மெண்ட் ஆக்குது. பட் இந்த 1 மினிட்ல நடக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கோ ஆர் வாட் எவர் சப்ளை அண்ட் டிமாண்டாக இருக்கட்டும், இது டேப் ஆகிறனால தான் ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட் மூவ் ஆகுதுன்னா கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பைனரி ட்ரேடிங் நம்ம 1 மினிட்ல ட்ரேட் பண்ணுறோம், நம்ம நாட் பெரிய ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறது கிடையாது யாருமே. இதை தவிர்த்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ட்ரேட் பண்ணுறது 2 கரன்சிக்கு உள்ள வேல்யூஸை அண்ட் ஒரு 2 நாட்டோட எக்கனாமியை ட்ரேட் பண்ணுறோம். நாட்டோட எக்கனாமியில் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், நாட்டோட இன்ஃப்ளேஷனு, ஜிடிபி எல்லாமே இன்க்ளூட் ஆகிறது தான் அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ வாட் எவர் அதை நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோமாளி இந்த மார்க்கெட்டில். அடுத்து எப்படி நீங்கள் 1 மினிட் சார்ட்டை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரியணும். பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் மூவ்மெண்ட் வேணும். பிப்ஸு தான் மூவ்மெண்ட், அந்த பாயிண்ட்டு தான் மூவ்மெண்ட்டு. 1 மினிட்டில் நம்ம என்ன தான் ஆட்டாலும் அது வந்து மேட்ரே கிடையாது. நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரேடில் வந்து $200 ஆர் $1000, $10,000, $5,000 சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து நான் ஓப்பனாக அவங்க எல்லாத்தையும் நான் ஒரு கேட்குற கேள்வி, நீங்கள் வந்து பைனரி ட்ரேடராக இருக்கீங்க. எக்ஸாம்பிள் யூ ஆர் மேக்கிங் அ ப்ராஃபிட் டெய்லி ஒரு 2,000 3,000 பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரேடிங்கான எக்கனாமியில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், 2 நாட்டோட எக்கனாமியில். நீங்கள் வந்து ஒரு ட்ரேடுக்கு 1 மினிட்டுக்கு, அதாவது 59 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் லட்சக்கணக்கிலையோ ஒரு 50,000 மினிமம் ஒரு 20,000க்கு மேலே ஒரு 1 மினிட்டுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? உங்களுடைய அமௌண்ட்டு எவ்வளவோ கேபிட்டலாகவே இருக்கட்டுமே, 1 மினிட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு $200 ஆர் அதுக்கு மேலே ஒரே ட்ரேடில் வந்து நீங்கள் போடுவீங்களா? 1 மினிட் கேண்டில் நீங்கள் நம்பி போடுவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும். 1 மினிட்டில் யாருமே அவ்வளோ அமௌண்ட்டு போட மாட்டாங்க. அது இந்த ரிஸ்க்கு அப்படின்றது வேறு. இந்த இவ்வளோ ரிஸ்க்கு, இவ்வளோ கேபிட்டல் இருக்குது, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றது அதை தவிர்த்துருங்க. நீங்கள் வந்து உண்மையிலே போடுவீங்களா? ஒரு 1 மினிட் கேண்டில், அதாவது 159 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் $100 $200 போடுவீங்கன்னா யாருமே போட மாட்டாங்க. எல்லாருமே சிக்னல் கொடுக்குறவங்க எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுவாங்க. $200 ப்ராஃபிட்டு, இந்த செஷனில் $1,000 ப்ராஃபிட்டு, இந்த செஷனில் $18,000 ப்ராஃபிட், ஒரே சிக்னலில் அவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இது எல்லாமே உண்மை கிடையாது. அடுத்து கம்மிங் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக், ப்ரோக்கர் ஸ்கேம்ஸ். ஓகே, இந்த ப்ரோக்கர் ஸ்கேம்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து டைரெக்டாக நீங்கள் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்கர் வழியாக கோடெக்ஸோ, பினமோவோ, ஐக்யூ ஆப்ஷன், பாக்கெட் ஆப்ஷன் எல்லாரையும் வச்சு நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஸோ இந்த ப்ரோக்கர் ஸ்கேம்ஸு எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் டெபாசிட் பண்ணுறது வராது, வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா வித்ட்ரால் வராது, அக்கௌண்ட்டு பிளாக் பண்ணிடுவாங்க, அக்கௌண்ட்டை ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து டபுள் ப்ராஃபிட் பண்ணீங்க, ஒரே நாளில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க ப்ராஃபிட்டோட அதிகமாக போயிட்டீங்கன்னா இந்த அக்கௌண்ட் பிளாக்கிங் இஷ்யூ வரும்.
இது ஒன் ஆஃப் த கான்செப்ட். இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹவு புரோக்கர்ஸ் சென்ட் யூ ப்ராஃபிட். எப்படி நீங்கள் புரோக்கர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட் எப்படி வருது, டேரெக்டாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேருந்து வருதானா? கிடையவே கிடையாது. இதுதான் முக்கியமான இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பார்ட். ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு தெரியும், ஃபண்டட் அக்கௌண்ட் அந்த சிஸ்டம் பேசிஸில் தான் எதுவுமே ஒர்க் ஆகுது. இந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு அமௌண்ட்டு நீங்கள் $1000 இருக்கட்டும், $20,000 இருக்கட்டும், எவ்வளோ $1000 நீங்கள் உள்ளே போட்டாலுமே அது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட கரன்சி சார்ட்டை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. நீங்கள் எவ்வளோ ஆயிரத்துக்கு நீங்கள் அப்ட்ரேட் போட்டாலுமே அந்த சார்ட்டில் வந்து லைட்டாக கூட நகர்த்தாது, மார்க்கெட் லைட்டாக கூட மேலே போகாது. பிகாஸ் நமக்கும் இந்த புரோக்கர்ஸுக்கும் நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸுக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் டைரெக்டான கனெக்ஷனே கிடையாது. அப்புறம் எப்படி ப்ரோ நமக்கு வந்து ப்ராஃபிட் தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 1000 ட்ரேடர்ஸ் வந்து பைனரிக்குள்ளே வராங்க அப்படின்னா அதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 98% வந்து இந்த பைனரியில் லாஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அதில் அதாவது 1,00,000 பீப்புள் வராங்க அப்படின்னா அதில் வந்து 98,000 வந்து லாஸ் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற 2,000 பேர் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அவங்க அதில் 98,000 எவ்வளோ லாஸ் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டு தூக்கி தான் அந்த மிச்சம் இருக்கிற 2,000 பேர்த்துக்கும் அந்த ப்ரோக்கர்ஸ் கொடுப்பாங்க. இதான் நடக்குது. பிகாஸ் நம்ம போடுற ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக போக கிடையாது. பேங்க்ஸில் நம்ம போடுற ட்ரேட்ஸ் எல்லாம் பேங்க்ஸும் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட ட்ரேட் ஆகிறது கிடையவே கிடையாது. அப்படி நீங்கள் அவள்ல ப்ரோ நான் அப்படி தான் என் மென்டார் சொல்லி கொடுத்தாரு, நான் அப்படி தானே உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் எடுக்கிற ட்ரேடு ப்ராஃபிட்டாக வந்தது அப்படின்னா எதுக்கு உங்களை வந்து அவங்க அக்கௌண்ட்டெல்லாம் பிளாக் பண்ணணும்? பேங்க்ஸ் வரைக்கும் வருது, அவ்வளோ லீகலாக போகுது அப்படின்னா எதுக்கு நம்ம அக்கௌண்ட்டை அவங்க பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இதுக்கடுத்து முக்கியமான விஷயம் டெமோ ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அண்ட் இஸ் டெமோ ட்ரேடிங் எல்லாருக்குமே தெரியும். பைனரி ட்ரேடிங்கில் டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள் ப்ரோ, ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. டெமோ ட்ரேடிங் பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் அ மைண்ட் சேஞ்சிங் கேம். டெமோ ட்ரேடிங்னாலே மைண்ட் சேஞ்சிங் கேம் தான். ப்ராக்டிஸ் அப்படின்றது வேறு. அது பைனரியில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் எடுத்து பண்ணுறீங்கன்னா அது வேறு. டெமோ ட்ரேடிங், டெமோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மைண்ட் செட்டும் ரியலில் ட்ரேட் பண்ணுற மைண்ட் செட்டுக்கும் எவ்வளவோ டிஸ்டன்ஸ். லைக் டெமோ ட்ரேடிங்க்கும் லைவ் ட்ரேடிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் டெமோவில் எவ்வளோ வேணால் ப்ராஃபிட் பண்ணலாம். பட் நீங்கள் லைவ் ட்ரேடிங் வந்தால் போது தான் தெரியும் உங்களுக்கு அது என்ன விஷயம், எப்படி தான் மார்க்கெட்டு எந்த சைட்லேருந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெமோ ட்ரேடிங் இஸ் நாட் த ரியல் வே ஆஃப் அப்ரோச்சிங் மார்க்கெட். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது. நான் வந்து அப்போ நீங்கள் கேட்பீங்க, டெமோ ட்ரேட்லேயே ஒரே கலர் கேண்டில் தான் ஓடுது, லைவ் அக்கௌண்ட்லேயே ஒரே கலர் கேண்டில் தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு. கேண்டில் ஒன்று தான், உங்கள் மைண்ட் செட் வேறு. டெமோவில் என்ன தான் நீங்கள் வந்து லட்சமாக கோடியாக ப்ராஃபிட் பண்ணாலும் லைவ் அக்கௌண்ட்டில் 5% ஏற்றுறதே அவ்வளோ கஷ்டம். ஸோ இதுதான் மெயினான விஷயம். இதுக்கடுத்து ட்ரேடிங் சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்னல் கொடுக்குற சேனலில் இருப்பீங்க, ஆரோக்கிய ஒரு மென்டார்ஷிப் ஒரு கோர்ஸ் எடுக்கிற சேனலில் இருப்பீங்க தமிழ் கம்யூனிட்டியில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் எந்திரிச்சோன்னே ஒரு போஸ்ட்டு போடுவாங்க, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி ஒன்று போடுவாங்க. எதுக்கு இன்ன வரைக்கும் யோசிச்சுட்ருக்கீங்க, இந்த மேட்ரிக்ஸு, இந்த ஜாபே ஒரு ஸ்கேமு, 9 to 5 எதுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுங்க எங்க கூடன்னு சொல்லிட்டு ஒரு புகாட்டி கார்லேயோ ஏதோ கார்லேயோ போகிற மாதிரி காசு எடுத்து வீசுகிற மாதிரி ஒரு ரீல்ஸ் எல்லாம் காலில் வந்து இதில் போடுவாங்க அவங்க குரூப்லலாம், ஜாயின் வித் அஸ் அண்ட் மேக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்கல்ல ஜாயின் வித் அஸ் அண்ட் மேக் ப்ராஃபிட் சொல்லிட்டு, அப்படி பண்ணுறவங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு உங்களை அவங்க சிக்னல் தரணும். புகாட்டி அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்க புகாட்டி வாட் கலர் இஸ் யுவர் புகாட்டின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கேள்வி கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களே அவ்வளோ ஏர்ன் பண்ணுறதில்ல. they just making a profit from you through affiliate marketing or like a course or whatever stuffs. ஸோ இதான் நான் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம். இதுக்கடுத்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் ஸ்கேமு. ஓகே, இந்த மென்டார்ஷிப் ஸ்கேம். ஓகே, இந்த மென்டார்ஷிப் ஸ்கேம்னா என்னென்னா, மென்டார்ஷிப்னால் லைக் ஒரு கோர்ஸ் தான் மாதிரி என் சேனலில் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து படிங்க, கண்டிப்பாக உங்களை ப்ராஃபிட்டபிள் ஸ்டூடெண்ட் ஆக்குவேன். அண்டு நீங்கள் வந்து லைஃப் டைம் வரைக்கும் இதை வந்து நீங்கள் படிக்கலாம், லைஃப் டைம் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மென்டார்ஷிப் அந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேம். ஆனால் இதில் ஸ்கேம்னு சொல்ல முடியாது, பட் இதை வந்து ஸ்கேமை மாற்றிட்டாங்க நிறையா பேர். ஒன்றுமே தெரியாமல் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்லி தராமல், சில பேர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு டீப்பாக இன்னரான கான்செப்டே இல்லாமல் ஒரு டவுட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவே இருக்காது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஏன் ப்ரோ ரிவர்ஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சார்ட்டை வந்து ஒரு 2 நாள் படி சார்ட்டு கொண்டு போயிட்டு ப்ரோ இங்கே ஒரு டோஜி இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இங்கே ரிவர்ஸ் ஆகிக்குன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் கான்செப்ட் சொல்லுவாங்க. ஒரு ட்ரேடை வந்து
மழுப்புறது அப்படின்ற மீன்ஸ் லைக் சமாளிக்கிறது வந்து எப்படி வேணால் சமாளிக்கலாம். இங்கே வந்து இதாக இருக்குது ப்ரோ, நீங்கள் எப்படி எடுத்துருக்கணும் அப்படி எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு. இதே இது அவரை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தாலுமே அதே மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பார். எல்லாருனாலையுமே ஒரு காரணம் சொல்ல முடியும் இந்த ட்ரேட் எதுக்கு லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க அந்த காரணத்தை வச்சு அதை ரெக்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. லைக் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் யாருக்கும் இங்கே பைனரியில் கிடைக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்கேமு. ஓகே, இந்த சிக்னல் ஸ்கேம்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு லைக் அட்வான்ஸ் சிக்னல்ஸ் இருக்குது, லைவ் சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் சிக்னல்ஸ்னால் லைக் ஒரு பாட்டை வச்சோ இல்லை அவங்களாவே மார்க்கெட்டு ஃப்யூச்சரில் எப்படி இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து சிக்னல்ஸ் வந்து கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அட்வான்ஸ் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்ட்டிங்கலாக இருந்தது அப்படின்னா தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் இதே இது அது மார்ட்டிங்கல் வச்சு ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு உங்களுக்கு ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 10 சிக்னல் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 சிக்னல் ப்ராஃபிட் போகுது, அடுத்த ஒரு சிக்னல் லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த மார்ட்டிங்கல் லாஸ் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக எடுத்த 4 ப்ராஃபிட்டையுமே முழுங்கிடும். அந்த கடைசியாக 4 ப்ராஃபிட்டும் அந்த மார்ட்டிங்கல் லாஸில் சேர்ந்து போயிடும். அதுக்கடுத்து மிச்சம் 4 சிக்னல் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 சிக்னல் வந்திருக்கும். கடைசி சிக்னல் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கடைசி அடுத்த 4 சிக்னலோட ப்ராஃபிட்டுமே அதில் போயிடும். அப்போ கடைசியாக அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸ் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து அக்கௌண்ட் வந்து மைனஸில் இருக்கும், ஒரு 30-40 ரூபா மைனஸில் இருக்கும் கம்மியான அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இந்த அட்வான்ஸ் சிக்னல்ன்றது அப்படி. சில பேர் வந்து கேப் அப்பு கேப் டவுனை கண்டுக்க மாட்டாங்க. டோஜி வந்தால் மார்ட்டிங்கல் போய் டோஜி வந்துச்சுன்னா மொத்தமாக ரீஃபண்டுன்னு போட்டுருவாங்க. இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்கேம்லேயே லைவ் சிக்னல்ஸ் இருக்குது. லைவ் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் அந்த லிங்க் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாங்க. அது வந்து நிறையா பேர் நல்லாவே கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், நான் நிறையா பேர் சேனல்லே பார்த்துருக்கேன். நிறையா பேர் வந்து ஓகே நல்லாவே கொடுக்குறாங்க. மோஸ்ட்டாக நிறையா பேர் வந்து லாஸுமே கொடுக்குறாங்க. லாஸ் கொடுத்துட்டு டெலிட் பண்ணுறதா இருக்கட்டும், ரிப்ளை பண்ணுறது இல்லை. ஏன் ப்ரோ லாஸ் ஆச்சுன்னா அது ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்கேம்ஸ் இருக்குது. அடுத்து அஃப்லேட் லிங்க். இந்த அஃப்லேட் லிங்க்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் உங்களை அஃப்லேட் லிங்க்கில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னாலே நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற மூலிமா அவங்களுக்கு ப்ராஃபிட் போகும். அது 2 வகையான லிங்க் இருக்குது. ரெவன்யூ லிங்க் இருக்குது அண்ட் டர்ன் ஓவர் லிங்க் இருக்குது. ரெவன்யூ லிங்க் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒருத்தரோட அஃபிலியேட் லிங்க் வழியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, கோடெக்ஸ்லையோ ஒரு பினோமோலையோ. ரெவன்யூ லிங்கில் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு $1000 டெபாசிட் பண்ணி அதில் $1000 நீங்கள் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா 50% அமௌண்ட் அவங்களுக்கு போகும். $1000 $500 வந்து அவங்க அஃபிலியேட் ஓனருக்கு போகும். நீங்கள் யார் உங்கள்கிட்ட சிக்னல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போயிடும். இதே ரெவன்யூ ஷேரிங், அதை டர்ன் ஓவர் ஷேரிங் பார்த்துட்டிங்கன்னா பெட்டர். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறதுக்கும் 2%லேருந்து 2.5% வரைக்கும் அஃபிலியேட் ஓனருக்கு வந்து போகும். அதில் நீங்கள் $100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேட் லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட்டில் முடிஞ்சாலும் சரி, $2 பார்த்தீங்கன்னா அந்த அஃபிலியேட் ஹோல்டருக்கு வந்து போகும். இது பார்த்தீங்கன்னா அந்த அஃபிலியேட் லிங்க்கில் நடக்கிறது. யாராவது ரெவன்யூ லிங்க் வச்சு யாராவது சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை லாஸ் பண்ண வச்சா தான் உங்களுக்கு ப்ராஃபிட். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹேண்ட்லிங். ஓகே, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்குள்ளே வரணும். ஸோ அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு அமௌண்ட்டு கொடுங்க ப்ரோ, நான் அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணி வந்து நல்லா ப்ராஃபிட் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒருத்தர்னால் வந்து ட்ரேட் பண்ணி அவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னா அவர் ஓன் அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவார். எதுக்கு அவர்கிட்ட காசு வாங்கி உங்கள் அமௌண்ட் வச்சு அவர் ப்ராஃபிட் பண்ணி தரணும். சில பேர் சொல்லுவாங்க ப்ரோ அவர் எனக்கு வந்து ரொம்ப லாஸில் இருக்குன்னு சொன்னோம் ப்ரோ, அதனால் ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல, ரொம்ப ரேராக தான் இருக்காங்க. மோஸ்ட்டாக அந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் வழியாக ஸ்கேம்ஸ் நடக்குது. அமௌண்ட்டை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிறவங்க இருக்காங்க. தென் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி லாஸ் பண்ணிடுவாங்க. ட்ரேடிங்கே தெரியாமல் லாஸ் பண்ணுறவங்க எவ்வளவோ இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் நடக்குது. அடுத்து முக்கியமான விஷயம் டெமோ டு லைவ் கோட்ஸ். இந்த டெமோ டு லைவ் கோட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து உங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் $1000 இருக்குது அப்படின்னா அதை கோடிங் வழியாக பார்த்தீங்கன்னா லைவ் அக்கௌண்ட்டாக மாற்றிடலாம். அது வித்ரா பண்ண முடியாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கோ அதை வந்து போஸ்ட் பண்ணலாம். இதோட வீடியோ எப்படி இந்த டெமோ டு லைவ் கோடு வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் டெலகிராம் என் சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் ப்ரொமோஷன் மாதிரி கிடையாது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் லெஃப்ட் ஆகிக்கிறீங்களோ இல்லை உள்ளே இருக்கீங்களோ அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதை இந்த அஃபிலியேட் இந்த டெமோ டு லைவ் கோட் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெமோ அக்கௌண்ட்டில் $20,000 அந்த மாதிரிலாம் வச்சு $20,000 எவ்வளோ $1,000 ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் 80 லட்சம் அந்த மாதிரிலாம் வச்ச மாதிரி பண்ணுவாங்க. யாருமே பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் அது பைனரி ட்ரேடிங்கில் ஒரு ட்ரேடுக்கு வந்து $500 $1,000 யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாருமே 1 மினிட் கேண்டில் வந்து அடுத்த 1 மினிட் கேண்டில் எப்படி போகும்னு சொல்லவே முடியாது. இது முக்கியமான விஷயம். இது டெமோ டு லைவ் கோட்ஸு. அடுத்து முக்கியமாக டெமோ டு லைவ் கோட்ஸ்னு கிடையாது, யாருனாலையும் எல்லாத்தையும் ஃபேக் பண்ண முடியும். ஈவன் டெபாசிட் வித்ட்ரால் எல்லாத்தையும்
ஃபேக் பண்ண முடியும். பட் எனக்கு அந்த கோர்ஸ் பற்றி மற்றது தெரியாது. எனக்கு இந்த டெமோ டு லைவ் தான் பற்றி தெரியும். இதை பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய பெரிய யூடியூபர்ஸும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைனரி ஃபீல்டில் கிடையாது, ஃபாரெக்ஸ்லேயும் ஐசிடியுமே ஓப்பனாக சொல்லியிருக்காரு இதை பற்றி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் சிஸ்டம். அடுத்து இந்த லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்குது. CWRV SMC ICT கான்செப்ட் மாதிரி இந்த கேண்டில் விக் ரீடிங் வித் வால்யூம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, CWRV. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நினச்சிருந்தேன். CWRV பார்த்தீங்கன்னா பல வருஷமாகவே இந்த பைனரி ட்ரேடிங்கில் ஒரு கான்செப்டாகவே இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் வந்த டைம்லேருந்து இந்த வால்யூம் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த CWRV அப்படின்றது வந்து வால்யூம், அடுத்த ஒரு 1 மினிட் கேண்டில் பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களா சொல்லி இந்த இண்டிகேட்டரை வச்சு டேட்டா வச்சு நம்ம அடுத்து யார் வர போகிறான்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறது. ஸோ இந்த வால்யூம்ன்றது வந்து எப்போயோ மார்க்கெட் விட்டு போயிடுச்சு. அது வந்து அக்யூரஸியே கிடையாது, எப்போயோ விட்டு போயிடுச்சு. அதுக்கடுத்து இப்போ ஆர்டர் ஃப்ளோ வச்சு மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஆர்டர் ஃப்ளோ நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த வந்து நம்ம 1 மினிட்ல ட்ரேட் பண்ணுறோம் அந்த வால்யூம் வச்சு, 1 மினிட்டோ 5 மினிட்லையோ. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு முக்கியமாக எக்கனாமியில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து அடுத்த ஒரு நிமிஷம் வந்து பையர் தான் வருவாங்க, அடுத்த ஒரு நிமிஷம் செல்லர் தான் வருவாங்க. போன கேண்டிலில் வந்து இந்த மாதிரி 1 மினிட் கேண்டிலில் முதல்ல விக்கு இவ்வளோ பெரிய விக்கு இருக்குது. ஸோ அந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்கு, பையர் ஸ்ட்ராங்கு. வால்யூம் வந்து போன தடவை நடந்த ஒரு நிமிஷத்தில் நடந்த டிரான்சாக்ஷனு மறுபடியும் அந்த டிரான்சாக்ஷன் வந்து மறுபடியும் நடக்குமான்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. அதே இது நீங்கள் ஐக்யூ ஆப்ஷனாக இருக்கட்டும், கோடெக்ஸில் இருக்கட்டும், எந்த வால்யூம் இண்டிகேட்டர் எடுத்து நீங்கள் ட்ரேடிங் வியூவோடைய வால்யூம் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா சரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயுமே ஒரிஜினல் டேட்டா கிடையாது. ஒரிஜினலான எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒரிஜினலாக எவ்வளோ வால்யூம் நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயுமே ஒரிஜினல் டேட்டா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் ஒவ்வொரு டேட்டா இருக்கும். இதுக்கடுத்து இந்த கேண்டில் வீக் ரீடிங் வித் வால்யூம் வந்து நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. பட் ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட் தர மாதிரி தான் இருந்துச்சு. நானும் அந்த கேண்டில் வீக் ரீடிங் வித் வால்யூம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இருக்குது. அப்போயே ப்ராஃபிட்டபுளாக இருந்ததுன்னா எல்லாருமே நேரம் கற்றுட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருமே இந்த CWRV எனக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. பட் கடைசியில் அவங்கள்ட்ட கேட்ட ஒரு சஜஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை, வேஸ்ட்டு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ஒர்க்கே ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா வால்யூம் வந்து எப்போயுமே சேமாக இருக்காது, ஒவ்வொரு தடவையும் மாறிட்டே தான் இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங்கிறது வேறு, நான் அந்த பைனரிக்குள்ளே இருக்கிறதுன்ற வேறு. ஆல்கோ ட்ரேடிங்னா ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு அதை வச்சு ஒரு பாட் க்ரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. லைக் MT4 இண்டிகேட்டராக இருக்கட்டும், ஒரு எல்லா மாதிரியும் ஒரு ஃபைல்ஸுமே இந்த ஆல்கோ ட்ரேடிங்குள்ளே வரும். அடுத்த 1 மினிட் எப்படி போகுது, ஃப்யூச்சர் சிக்னல்ஸ் எல்லாமே இந்த ஆல்கோக்குள்ளே வரும். அல்காரிதம் ட்ரேடிங். ஸோ இந்த அல்காரிதம் ட்ரேடிங்கிறது வேறு. அது உங்கள் ஆல்கோ வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு போகலாம். இதில் ஒரு ஸ்கேம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு பாட் இருக்குது, அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது, ஒரு 10 ட்ரேடுக்கு 9-8 ட்ரேடு வின்னு கொடுக்குதுன்னா எதுக்கு நீங்கள் விற்க போகிறீங்க, நீங்களே வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு போகலாமே. அதை சேல் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. ஸோ இது வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய அல்காரிதம் ட்ரேடிங்கு. ப்ளஸ் நானும் அந்த மாதிரி ஆல்கோ யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்டையுமே ஒரு ஆல்கோ இருக்குது, அதாவது இண்டிகேட்டர் இருக்குது. நான் வெளியாட்டு ஷேர் பண்ணுறது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பைனரி ட்ரேடிங்குள்ளே நிறைய பேர் சிக்னல் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. கோர்ஸ் எடுக்கிறவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பைனரி வந்து அவ்வளோ செட் ஆகாது. ஸோ லைக் ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் பிகாஸ் பேக்கப்புக்காக தான் பைனரி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பைனரி வந்து கண்டிப்பாக செட் ஆகாது சொல்லிட்டு, லைஃப் டைம் எடுத்துகிட்டே போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஃபாரெக்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், பைனரியை பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் எடுத்துகிட்டே போக முடியாது. மிஞ்சி போனால் இந்த பைனரி ஃபீல்டில் சர்வேவிங் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மி. மிஞ்சி போனால் 1 to 2 இயர்ஸ் வந்து நீங்கள் சர்வே பண்ணலாம். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது 1 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எமோஷன்ஸை ஈஸியாக உடச்சிரும். மைண்ட் செட் மாதிரியும் ஓவர் ட்ரேட் பண்ணுவோம், எமோஷன் கண்ட்ரோல் இருக்காது, எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வரும். ஸோ இந்த பைனரி ட்ரேடிங் வந்து அவ்வளோ ரிஸ்க்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ கிரிப்டோஸ்குள்ளே போங்க. இது பைனரி ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. கிரிப்டோஸ் கூட வேணாம். ஸோ மொத்தம் ஸ்டாக்கு ஃபாரெக்ஸில் வந்தீங்கன்னா ரிஸ்க்கு ரொம்ப உங்களுக்கு கம்மி. அதே இது நிறையா சேனலில் போடுவாங்க, ரிஸ்க் ஈக்குவல் டு ரிச், நோ ரிஸ்க் நோ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோ ரிஸ்க் நோ ஸ்டோரி தான், அது வேறு விஷயம். நம்ம வந்து இப்போ அவங்கள்ட்ட ஓப்பனாகவே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறீங்க ஒரு விஷயத்தில், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% ரிஸ்க் இருக்குது. செகண்ட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% ரிஸ்க் இருக்குது. தேர்டு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 80% ரிஸ்க் இருக்குது. நீங்கள் எதை எடுப்பீங்க? அவங்களுக்கு 80% இருக்க ரிஸ்க் எடுத்துமே இந்த 20% 40% இருக்க ரிஸ்க்கோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அதில் கம்மி. அதாவது 40% எடுக்கிற வர ப்ராஃபிட்டோட 80% வரதில் ரிஸ்க் அதிகம், ஆனால் ப்ராஃபிட் கம்மினா எல்லாருமே பண்ணுறது பார்த்திங்கன்னா 40% ரிஸ்க் இருக்கிறதுல எடுப்போம். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், ஃபாரெக்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரிஸ்க்கு கிடையாது.
ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க 1:3 RR வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் ஆச்சுன்னா $3 வரும். அது லாஸ் ஆச்சுன்னா $1 தான் லாஸ் ஆகும். இங்கே பைனரியில் உங்களுக்கு ட்ரேடு போடுற அமௌண்ட்டு லாஸ் ஆச்சுன்னா மொத்தமாக போயிடும். அது ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா 80% தான். நீங்கள் ஒரு அமௌண்ட்டு எடுத்து அதை டபுளாக கூட கிடைக்கிறது கிடையாது. உங்களுக்கு 80% தான் ரிஸ்க்கு. ஈவன் தோ இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், யாருனாலே பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மினிட் கேண்டில் வந்து யாருனாலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதே நீங்கள் ட்ரேட் அப் ட்ரேட் போட்டு லைக் ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக முடிஞ்சிருச்சு, ரெட் கலர் ஸ்பின்னிங் டாப்பாக முடிஞ்சாலுமே உங்களுக்கு லாஸ் தான். நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் அங்கே எதுவுமே நடக்காது. இதுதான் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஐ am not promoting any other type of trading. I am not giving any investment advice here. Disclaimer இதுதான், ட்ரேடிங் இன்வால்வ்ஸ் ரிஸ்க். எப்பயுமே உங்கள் ட்ரேடிங்குள்ளே வரும்போது உங்கள் ஃபினான்ஷியலாக உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உள்ளே வர்றது பெட்டர். ஸோ இது முக்கியமாக விஷயம் பேச வேண்டியது. பிகாஸ் வந்து நிறைய பேர் இந்த ட்ரேடிங்குள்ளே உட்காந்து கனவு கண்டுட்ருக்கீங்க. அதாவது ட்ரேடிங்னு இல்லை, பைனரி ட்ரேடிங்குள்ளே உட்காந்து கனவு கண்டுருக்கீங்க. ஈஸியாக நம்ம வந்து ஓவர் நைட்ஸில் ப்ராஃபிட் பண்ணிடலாம் சொல்லிட்டு. நான் இதில் ப்ராஃபிட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லலை. இதை தவிர்த்து நிறையா விஷயம் இருக்குது. மெயினாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, லைஃப் டைம் இதை எடுத்துகிட்டே போக முடியாது. நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, இப்போ யாருமே இப்போ கிடையாது. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியே இருந்தாங்க. ஒரு 100-200 பேர் இருந்தாங்க அந்த கம்யூனிட்டியில். 1 இயர் வரைக்கும் அவங்க கூட நான் ஃபாலோ அப்பில் இருந்தேன். தென் 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டாங்க. என்னென்னு கேட்டால் யாருக்குமே செட் ஆகலை. ப்ரோக்கர் ஸ்கேம்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணவே அவ்வளோ வருஷம் ஆச்சு. நானுமே இதுக்குள்ளே வந்து 2 வருஷம் ஆச்சு. நான் ரியலைஸ் பண்ணவே அவ்வளோ டைம் ஆச்சு. பட் நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ நான் மோஸ்ட் ஆஃப் ஃபாரெக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது. ஒரு விஷயம் அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக கொடுக்குது அப்படின்னா அது ஈஸியாக கிடைக்கவே கிடைக்காது எப்பயுமே. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் முக்கியமாக நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அந்த டைட்டில் வச்சு இதில் நீ ஸ்கேமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் முடிவில் தான் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து நான் ஒரு பெரிய லாஸ்க்கு எடுத்து தான் இதை நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், தாராளமாக பிரச்சனையே கிடையாது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.